அன்பார்ந்தவர்களே, உயிர்த்த ஆண்டவரின் திருநாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஜெபம் செய்வோம், தினம் ஜெபமாலை சொல்வோம் என்ற நமது ஜெப பயணத்தில் இன்று 100வது நாளை எட்டியிருக்கிறோம். இந்த 100 நாட்களும் நம்மை வழிநடத்திய இறைவனுக்கு கோடி நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம். ஏப்ரல் மாதம் நற்கருணைக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட மாதமாகும். இன்றைய தியானம் இயற்கையின் நியதிகளையும் இறைவனின் மாறாத திட்டத்தையும் பற்றியது. கார்முகில் திரண்டால் மழை பெய்வது உறுதி. அதுபோலவே இறைவனின் வாக்குறுதிகளும் மாறாதவை. நமது வாழ்வின் முடிவுகளும் நாம் செய்யும் நற்செயல்களும் நிலையான பலன்களை தரும். நற்கருணை நாதர் நமக்காக தம்மையே சிலுவையில் பலியாக கொடுத்து உயிர்த்தெழுந்த அந்த மாறாத அன்பு இன்றும் நம்மோடு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமது உள்ளங்களில் தங்கி கால மாற்றங்களுக்கு மத்தியிலும் நாம் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க துணை புரிவார். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை சபை உரையாளர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் இறைவார்த்தை. வானத்தில் கார்முகில் திரண்டு வருமாயின் ஞாலத்தில் மழை பெய்யும். மரம் வடக்கு நோக்கி விழுந்தாலும் தெற்கு நோக்கி விழுந்தாலும் விழுந்த இடத்திலேதான் கிடக்கும். ஜெபிப்போம். எங்கள் அன்புக்கும் ஆராதனைக்கும் உரிய நற்கருணை நாதரே, உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எங்களை உமது சிறகுகளின் நிழலில் பாதுகாத்தருளும். எங்களுக்கு தேவையான நல்ல உடல் நலத்தையும் மன அமைதியையும் தந்தருளும். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேளையிலும் உமது ஞானம் எங்களோடு இருக்கட்டும். இயற்கை நியதிகளைப் போல உமது நீதியும் உண்மையும் மாறாதவை என்பதை நாங்கள் உணர செய்தருளும். பரிசுத்த ஆவியானவரை, எமது பலவீனங்களை மாற்றி எங்களை உமது ஒளியில் நடத்தும். எமது குடும்பங்களில் இருக்கும் நோய்கள் நீங்கி அனைவரும் ஆரோக்கியத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ ஆசி வழங்குவீராக. எமது பிள்ளைகளையும் உழைக்கும் மக்களையும் உமது கரம் கொண்டு ஆசீர்வதித்து அவர்கள் ஞானத்தோடு செயலாற்றவும் பாதுகாப்போடு வாழவும் அருள் புரிய உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன்.